கேட்டால் என் நெஞ்சில் கவலையெல்லாம் தீர்ந்தே போகும். யோகமுடன் ஞானம் நீ கேட்டு உன் மனதில் என்றும் அவர் பாட்டு. யோகமுடன் ஞானம் நீ கேட்டு உன் மனதில் என்றும் அவர் பாட்டு. தாயன நீ நெஞ்சில் தாலாட்டு. தனிமையிலே அமைதி நிலை நாட்டு. ஞானமே அது நமது வழிகாட்டி. ஞானமே அது நமது வழிகாட்டி. வாணியை கேட்டா எந்த நெஞ்சில் கவலையெல்லாம் தீர்ந்தே போகும். வாழ்வினிலே இது எனக்கு கிடைத்த இன்பம். ஓம் சாந்தி. இன்று பிரம்மா பாபாவின் ஸ்மிருதி தினத்தை பற்றின முரளி டேட்டு 6/7/2025, 18/1/2006 ரிவிஷன் கிளாஸ். இன்றைய முரளியினுடைய சாரம்: சங்கல்பம், சமயம் மற்றும் சொல் ஆகியவற்றில் சேமிப்பு திட்டம் மூலமாக வெற்றி விழா கொண்டாடுங்கள். நம்பிக்கை இழந்துவிட்ட ஆத்மாக்களின் நம்பிக்கை தீபம் ஏற்றுங்கள். இன்று ஸ்நேகத்தின் நாள், நினைவு நாள், ஸ்நேகத்தின் நாள். நாலா பக்கங்களிலும் உள்ள எல்லா குழந்தைகளும் ஸ்நேக சாகரத்தில் மூழ்கி இருக்கின்றனர். இந்த ஸ்நேகம் சகஜ யோகி ஆக்கக்கூடியதாகும். ஸ்நேகம் மற்றெல்லா ஆக்ஷனிலிருந்தும் விலக்கக்கூடியதாகும். ஸ்நேகம் என்னும் வரதானம் பிராமண குழந்தைகள் அனைவருக்கும் ஜென்மத்தின் வரதானமாகும். நம்ம ஜென்மம் எடுத்ததே ஸ்நேகத்தின் மூலமாக. ஸ்நேகத்தின் பரிவர்த்தனை செய்யக்கூடிய சக்தி இருக்கிறது. இன்றைய தினம் நாலா பக்கங்களிலும் உள்ள குழந்தைகள் 2 விதமானவர்களாக இருந்ததை பார்த்தோம். எல்லா குழந்தைகளுமே அன்பு நிறைந்தவர்களாகவே இருந்தார்கள். ஆனால் ஒரு சில குழந்தைகள் அன்பானவர்களாகவும் வேறு சில குழந்தைகள் ஆழ்ந்த அன்பில் மூழ்கியிருப்பவர்களாகவும் இருந்தார்கள். லவ்ஃபுல், லவ்லீன். வேறு சில குழந்தைகள் ஆழ்ந்த அன்பில் மூழ்கி இருப்பவர்களாகவும் இருந்தார்கள். லவ்லீன் நிலை. அன்பில் மூழ்கி இருக்கும் குழந்தைகள் ஒவ்வொரு சங்கல்பம், ஒவ்வொரு சுவாசம், ஒவ்வொரு சொல் மற்றும் ஒவ்வொரு கர்மத்திலும் இயல்பாகவே பாபாக்கு சமமாக எளிதாகவே இருந்தார்கள். ஏன்? குழந்தைகளுக்கு தந்தை சமர்த்த பவ, சக்திசாலி ஆகுக என்ற வரதானம் கொடுத்திருக்கின்றார். இன்றைய தினத்தை ஸ்மிருதி சோ சமர்த்தி, நினைவு மூலம் சக்திசாலி என்று சொல்வது ஏன்? தந்தை இன்றைய தினம் தன்னை முதுகெலும்பாக ஆக்கினார். மேலும் அன்பில் மூழ்கி இருக்கும் குழந்தைகளை உலக அரங்கில் பிரத்யக்ஷம் செய்தார். ஸ்தூலத்தில் குழந்தைகளை பிரத்யக்ஷம் செய்தார். மேலும் சுயம் அவ்வக்த ரூபத்தில் துணைவன், தோழன் ஆனார். இன்று இந்த ஸ்மிருதி சோ சமர்த்தி தினம் குழந்தைகளை பாலக் சோ மாலிக் ஆக்கி, சர்வசக்திமான் தந்தை மாஸ்டர் சர்வசக்திமான் ஆக்கி பிரத்யக்ஷம் செய்யக்கூடிய காரியத்தை கொடுத்தார். மேலும் யதா யோக ததா சக்தி, எவ்வளவு யோகமோ அவ்வளவு சக்தி நிறைந்த எல்லா குழந்தைகளுக்கும் தந்தையை பிரத்யக்ஷம் செய்ய வேண்டும், அதாவது விஸ்வ மங்களம் செய்ய வேண்டும், விஸ்வ பரிவர்த்தனை செய்யும் காரியத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்த்து தந்தை குஷி அடைகின்றார். தந்தையிடமிருந்து சர்வசக்திகள் எனும் ஆஸ்தி எவ்வளவு கிடைத்ததோ அதனை தனக்காகவும் உலக ஆத்மாக்களுக்காகவும் காரியத்தில் ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள். பாப்தாதாவும் கூட அப்படிப்பட்ட மாஸ்டர் சர்வசக்திமான், பாப் சமான்,
ஆர்வம், ஊக்கம், உற்சாகத்தில் இருக்கக்கூடிய ஆல்ரவுண்ட் சேவாதாரி, நிஸ்வார்த்த சேவாதாரி, தன்னலமற்ற சேவாதாரி, பேஹத் சேவாதாரி குழந்தைகளுக்கு 1000 மடங்கு உள் அன்புடன் கூடிய நல்வாழ்த்துக்களை அளிக்கின்றார். முபாரக் ஹோ, முபாரக் ஹோ. உள்நாடு வெளிநாட்டு குழந்தைகளுக்கும் கூட எந்த குழந்தைகளும் குறைந்தவர்கள் அல்ல. மேலும் வெளிநாட்டு குழந்தைகளும் கூட ஒன்றும் குறைந்தவர்கள் அல்ல. பாப்தாதா இப்படிப்பட்ட குழந்தைகளை உள் மனதிலிருந்து மகிமை செய்கிறார். மேலும் வா குழந்தைகளே வா என்று புகழ் பாடுகிறார். நீங்கள் எல்லோரும் வா வா, ஆஹா ஆஹா, ஏன்னா பாபாவால் புகழப்படக்கூடிய குழந்தைகள் தானே. எல்லா குழந்தைகளும் கையசைத்து காட்டினார்கள். மிகவும் நல்லது. பாப்தாதாவிற்கு பெருமிதமாக இருக்கிறது, குழந்தைகளை பற்றி பெருமிதமாக இருக்கிறது. முழு கல்பத்திலும் இப்படிப்பட்ட எந்த ஒரு தந்தையும் இல்லை யாருக்கு தனது ஒவ்வொரு குழந்தையும் சுயராஜ்ய அதிகாரி, ராஜா. நீங்கள் எல்லோரும் சுயராஜ்ய அதிகாரி, ராஜா தானே, பிரஜா இல்லை தானே. அநேக குழந்தைகள் ஆன்மீக உரையாடல் செய்யும் பொழுது, பாபாவுடன் ஒரு உருகான் செய்யும் பொழுது, நாங்கள் எதிர்காலத்தில் என்னவாக இருப்போம், அந்த சித்திரத்தை எங்களுக்கு காட்டுங்கள் என்று கூறுகிறார்கள். பாப்தாதா அதற்கு என்ன பதிலளிப்பார்? பழைய குழந்தைகள், ஜெகதம்பா மம்மா எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு சித்திரம் கொடுப்பது வழக்கம் என்று கூறுகிறார்கள். அதுபோல எங்களுக்கு கூட சித்திரம் கொடுங்கள் என்று கேட்கின்றனர். பாப்தாதா கூறுகிறார், ஒவ்வொரு குழந்தைக்கும் தந்தை ஒரு விசித்திரமான கண்ணாடி கொடுத்திருக்கின்றார். அந்த கண்ணாடியில் உங்களுடைய வருங்கால சித்திரத்தை பார்க்க முடியும். நான் யார் அறிவீர்களா? அந்த கண்ணாடி உங்களிடம் இருக்கிறதா? எப்படிப்பட்ட கண்ணாடி என்று தெரியுமா? முதல் வரிசையில் அமர்ந்திருப்பவர்களுக்கு தெரியும் அல்லவா? தெரியுமா? அந்த கண்ணாடி தற்சமயத்தில் சுயராஜ்ய ஸ்திதியாக ஆகிய கண்ணாடி. இப்போது எவ்வளவு சுயராஜ்ய அதிகாரியாக இருக்கிறீர்களோ அதன்படி விஸ்வத்திற்கு ராஜ்ய அதிகாரி ஆவீர்கள். இப்போது தங்களுக்கு தானே சதா சுயராஜ்ய அதிகாரியாக இருக்கிறீர்களா என்று கண்ணாடியில் பாருங்கள். அல்லது சில சமயம் அடிமை, சில சமயம் அதிகாரி, அப்படியா? சில சமயம் அடிமையாகவும் சில சமயம் அதிகாரியாகவும் ஆகின்றீர்கள். அதாவது சில சமயம் கண்கள் ஏமாற்றுகிறது, சில சமயம் மனம் ஏமாற்றுகிறது, சில சமயம் வாய் ஏமாற்றுகிறது, மற்ற சில சமயம் காது கூட ஏமாற்றி விடுகிறது. வீணான எண்ணங்களை கேட்பதில், வீணான விஷயங்களை கேட்பதில் முன்னதாக இன்ட்ரெஸ்ட் இருப்பவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் காது ஏமாற்றுகிறது. ஒருவேளை ஏதாவது ஒரு கர்மேந்திரியம் ஏமாற்றி விடுகிறது, அடிமையாக்கி விடுகிறது என்றால் இதன் மூலம் பாபாவிடமிருந்து எந்த சர்வ சக்திகள் வரதானமாக கிடைத்திருக்கிறதோ அல்லது ஆஸ்தியாக அடைந்திருக்கிறீர்களோ அந்த கண்ட்ரோலிங் பவர், ரூலிங் பவர் இல்லை என்பது உறுதியாகி விடுகிறது. ஆகவே சிந்தித்து பாருங்கள். யார் தன் மீது ஆட்சி செய்ய முடியவில்லையோ அவர், தன் மீதே ஆட்சி செய்ய முடியாதவர்கள் எப்படி உலகை ஆள முடியும்? உங்களுடைய இப்போதைய ஸ்திதியின் சுயராஜ்ய அதிகாரத்தை கண்ணாடியில் சோதித்து பாருங்கள். கண்ணாடி எல்லோருக்கும் கிடைத்திருக்கிறது அல்லவா? கண்ணாடி கிடைத்திருக்கிறது என்றால் கையை உயர்த்துங்கள். கண்ணாடியில் ஏதாவது கீறல் விழவில்லை தானே? தெளிவாக இருக்கிறதா கண்ணாடி? பாப்தாதா ஒவ்வொரு குழந்தைக்கும் சுயராஜ்ய அதிகாரத்திற்கான சொமான் கொடுத்திருக்கின்றார். மாஸ்டர் சர்வ சக்திமான் என்ற டைட்டில் எல்லா குழந்தைகளுக்கும் பாப்தாதாவிடமிருந்து கிடைத்திருக்கிறது. மாஸ்டர் சர்வ சக்திமான், மாஸ்டர் சக்திமான் அல்ல,
சர்வசக்திமான். அநேக குழந்தைகள் ஆன்மீக உரையாடலின் போது அதுவும் கூட கூறுகிறார்கள், பாபா நீங்கள் சர்வ சக்திகள் கொடுத்தீர்கள், ஆனால் அந்த சக்திகள் அவ்வப்போது அவசியமான நேரத்தில் வேலை செய்வதில்லை. ரிப்போர்ட் செய்கிறார்கள். வேண்டிய சமயத்தில் எழுச்சி அடைதல் எமர்ஜ் ஆவதில்லை, காலம் கடந்து விட்ட பிறகு எமர்ஜ் ஆகிறது என்று. காரணம் என்ன? எந்த சமயத்தில் எந்த சக்திக்கு ஆர்டர் கொடுக்கிறீர்களோ அந்த சமயத்தில் சோதித்து பாருங்கள். நான் அதிகாரியாக ஆசனத்தில் அமர்ந்து இருக்கிறேனா? ஒருவேளை யாராவது ஆசனத்தில் அமர்ந்திருக்கவில்லை எனில் ஆசனத்தில் அமர்ந்திருக்காதவர்கள் இடும் கட்டளை யாரும் கீழ்ப்படிய மாட்டார்கள். நான் சுயராஜ்ய அதிகாரி, மாச சர்வசக்திமான், பாபாவிடமிருந்து பெற்ற ஆஸ்தி மற்றும் வரதானத்திற்கு அதிகாரியாக இருக்கின்றேன் என்ற இந்த சீட்டில் சரியாக அமர்ந்து கொண்டு பிறகு ஆர்டர் கொடுங்கள். என்ன செய்வது, எப்படி செய்வது, நடப்பதில்லை என்னும் ஆசனத்தை விட்டு கீழே அமர்ந்து கொண்டு அல்லது ஆசனத்தை விட்டு கீழிறங்கி ஆர்டர் கொடுத்தீர்களானால் எப்படி கீழ்ப்படிவார்கள்? இந்த கால சம்பிரதாயப்படியும் கூட யாராவது பிரைம் மினிஸ்டர் சீட்டில் அமர்ந்திருக்கிறார், அவர் சீட்டிலிருந்து கீழிறங்கி விட்ட பிறகு யாராவது அவர் சொல்லை கேட்பார்களா? ஆதலால் நான் ஆசனத்தில் சரியாக அமர்ந்திருக்கிறேனா என்று சோதியுங்கள். அதிகாரி நிலையில் ஆர்டர் கொடுக்கிறேனா? தந்தை ஒவ்வொரு குழந்தைக்கும் உரிமை அதிகாரி சீட் கொடுத்திருக்கின்றார். அது பரமாத்மா அத்தாரிட்டி, ஏதோ ஒரு ஆத்மாவிடமிருந்து கிடைத்த அத்தாரிட்டி அல்ல, மகாத்மாவிடமிருந்து கிடைத்த அத்தாரிட்டியும் அல்ல, பரமாத்மா அத்தாரிட்டி. ஆதலால் அத்தாரிட்டி என்ற இந்த ஸ்திதி நிலைத்திருந்து எந்த ஒரு சக்திக்கும் ஆர்டர் செய்யுங்கள். அது ஜி ஹஜூர் ஜி ஹஜூர் என்று தயாராக இருக்கும். இதோ வந்துவிட்டேன். சர்வ சக்திகளின் முன்னே இந்த மாயை, தத்துவம், சம்ஸ்காரம், சுபாவம் எல்லாம் தாசியாகிவிடும். எஜமானர்களாகிய உங்களை எதிர்பார்த்து காத்திருக்கும். எஜமானரே, ஏதாவது கட்டளையிடுங்கள், தங்கள் கட்டளைக்கு காத்திருக்கிறேன் என்று சொல்லும். சக்திசாலி ஆத்மா அல்லவா? ஆதலால் குழந்தைகளிடம் என்னென்ன சக்திகள் உள்ளன என்பதை தந்தை நினைவூட்டுகிறார், கோடிட்டு காட்டுகிறார். வேண்டிய சமயத்தில் ஏன் பலவீனமாகி விடுகிறீர்கள்? பாப்தாதா பார்த்தார், மெஜாரிட்டி குழந்தைகளிடம் லீக்கேஜ் இருக்கிறது. சக்திகள் லீக்கேஜ் ஆகி விடுவதன் காரணமாக சக்திகள் குறைந்து விடுகின்றன. லீக்கேஜ் 2 விஷயங்களில் ஆகின்றது. அந்த 2 விஷயங்கள் சங்கல்பமும் சமயமும் வீணாக்கி கொண்டிருக்கிறது. கெடுவதில்லை, ஆனால் வீணாகிறது. நெகட்டிவ் கிடையாது, ஆனால் வேஸ்ட் இருக்கு, ஆனால் வீணாகி விடுகிறது. வேண்டும் போது கெட்ட காரியம் செய்யவில்லை என்றாலும் சேமிப்பும் செய்வதில்லை. இன்று கெடுதி செய்யவில்லை என்பதை மட்டுமே பார்க்கின்றார்களே தவிர நல்லது ஏதாவது சேமித்தோமா என்று பார்ப்பதில்லை. இழக்கவில்லை, ஆனால் சம்பாதித்தோமா? துக்கம் கொடுக்கவில்லை, ஆனால் சுகம் எத்தனை பேருக்கு கொடுத்தோம்? யாருக்கும் அசாந்தி உண்டாக்கவில்லை தானே? ஆனால் சாந்தியின் வைப்ரேஷனை எவ்வளவு பரப்பினோம்? சாந்தி தூதனாகி எத்தனை பேருக்கு சாந்தி கொடுத்தோம்? வாயுமண்டலம் மூலமாக அல்லது வாயுமொழி மூலமாக, வைப்ரேஷன் மூலமாக சாந்தி கொடுத்தோமா? ஏனெனில் நேரம் குறைவாக இருக்கிறது என்பதை அறிவீர்கள். புருஷோத்தம கல்யாணக்காரி ஆவதற்கான நேரமாகும். இப்போதில்லையே
எப்போதும் இல்லை. இது ஒவ்வொரு கணமும் நினைவில் இருக்க வேண்டும். ஆகிவிடும், செய்து விடுவோம், இப்போதில்லையே எப்போதும் இல்லை. பிரம்மா பாபாவிற்கு இதுதான் தீவிர கதி புருஷார்த்தமாக இருந்தது. தீவிர புருஷார்த்தம். அதனாலேயே நம்பர் 1 இலக்கை என்று சென்றடைந்தார். ஆகவே தந்தை எந்த ஒரு திறமைகளை கொடுத்திருக்கின்றாரோ அது இன்றைய சக்திசாலி நாளில் நினைவுக்கு வந்ததல்லவா? சேமிப்பதற்கான திட்டம் தயாரியுங்கள். சங்கல்பத்தை சேமிப்பது, சமயத்தை சேமிப்பது, பேச்சை சேமிப்பது, அதாவது இது யதார்த்தமான பேச்சு இல்லையோ அந்த யதார்த்தம் இல்லாத வீணான பேச்சு பேசாமல் இருப்பதன் மூலமாக சேமிப்பு. பாப் தாதா எல்லா குழந்தைகளுக்கும் சதா அதாரிட்டியின் சீட்டில் செட் ஆகி சுயராஜ்ய அதிகாரி ராஜா ரூபத்தில் பார்க்க விரும்புகின்றார். பிடித்தமானவதாக இருக்கிறதா? இந்த ரூபம் விருப்பம் உள்ளதாக இருக்கிறதல்லவா? எப்போது வேண்டுமானாலும் பாப் தாதா எந்த ஒரு குழந்தையையும் டிவியில் பார்க்கும் போது இந்த ரூபத்தையே பார்க்க வேண்டும். பாப் தாதாவிடம் இயற்கையான டிவி இருக்கிறது. சுவிட்ச் போட வேண்டிய அவசியம் கூட இல்லை. ஒரே சமயத்தில் 4 பக்கமும் பார்க்க முடியும். ஒவ்வொரு குழந்தையையும் மூலை முடுக்கில் இருப்பவர்களையும் பார்க்க முடியும். தயாராக இருக்க முடியுமா? நாளை முதல் டிவியை திறந்தால் என்ன தெரியும்? ஃபரிஸ்தா உடை, ஃபரிஸ்தா ட்ரெஸ் என்பது பிரகாசமான உடல் ட்ரெஸ், ஒளிமயமான ட்ரெஸ். இந்த சரீர பந்தமுள்ள மண்ணாலான ட்ரெஸ் அணிந்திருக்க கூடாது. பிரகாசமான ஒளி வீசக்கூடிய ட்ரெஸ் ஆக இருக்க வேண்டும். வெற்றி நட்சத்திரமாக ஒளி வீச வேண்டும். இப்படிப்பட்ட மூர்த்தியாக ஒவ்வொருவரையும் பாப்தாதா பார்க்க விரும்புகின்றார். சரிதானா? மண்ணாலான உடையை அணிந்திருந்தீர்களானால் மண்ணுக்குரியவராக விடுவீர்கள், மண்ணாகி விடுவீர்கள். எப்படி தந்தை அசரீரியாக இருக்கின்றார்? பிரம்மா தந்தை பிரகாச ஒளி பொருந்திய ட்ரெஸ் அணிந்திருக்கின்றார். ஃபரிஸ்தாவாக இருக்கின்றார். ஃபாலோ ஃபாதர். ஸ்தூலமாக பார்த்தீர்களானால் யாராவது உங்களுடைய மண்ணாக்கி விட்டால், கரையை படிய விட்டால் என்ன செய்வீர்கள்? உடையை மாற்றிவிடுவீர்கள் அல்லவா? அதே போல சோதியுங்கள், சதா ஒளிமயமான ஃபரிஸ்தா ட்ரெஸ் அணிந்திருக்கிறேனா? தந்தைக்கு தனது ஒவ்வொரு குழந்தையும் ராஜா குழந்தையாக இருக்க வேண்டும் என்ற பெருமிதம் இருக்கிறது. ஆதலால் அதே சொரூபத்தில் இருங்கள், ராஜாவாக இருங்கள். இந்த மாயை இருக்கிறது அல்லவா, அது உங்களுக்கு அடிமையாக்கிவிடும். மேலும் விடை பெற்றுக் கொள்ள வரும், அடிமையாகவும் விடை பெற்றுக் கொள்ளவும் வரும். அரை கல்பத்திற்கு விடை பெறுவதற்கு ஆக வரும். போராடாது. பாப்தாதா சதா கூறுகின்றார், பாபாவிடம் தன்னை அர்ப்பணித்து விட்டவர்கள் ஒருபோதும் தோல்வி அடைய முடியாது. ஒருவேளை தோல்வி அடைந்தால் அர்ப்பணிக்கவில்லை என்பதாகும். இப்போது உங்கள் எல்லோருக்கும் மீட்டிங் நடக்கவிருக்கின்றது அல்லவா? மீட்டிங் தேதி குறித்திருக்கிறீர்கள் அல்லவா? இந்த முறை மீட்டிங்கில் சேவைக்கான திட்டம் போடுவதை பாப்தாதா பார்க்க விரும்பவில்லை. சேவை வேணும், சேவைக்காக ஃபுல் இந்தியாவிலிருந்து ஃபாரின்லேருந்து கூட கொஞ்சம் பேர் வருவாங்க. பெரிய ஒரு மீட்டிங் வைப்போம் இல்லைங்களா, எல்லா வருஷமும் ஏப்ரல் மாதத்தில் ஃபர்ஸ்ட் வீக்லேயே வைப்போம். அப்போ பாபா சொல்லாரு, அதில் சேவை மட்டும் பார்க்க பாபா விரும்பவில்லை. சேவை திட்டம் போடுங்கள், ஆனால் மீட்டிங்கில் வெற்றி விழா கொண்டாடுவதற்கான திட்டம் போடுங்கள். நிறைய விழாக்கள் கொண்டாடி விட்டீர்கள், இனி வெற்றி விழாவிற்கான தேதி நிர்ணயம் செய்யுங்கள். எல்லோரும் எப்படி இருப்பீர்கள் என்று பாருங்கள்.
பாப்தாதா கூறுகின்றார், குறைந்தபட்சம் 108 ரத்னங்களாவது வெற்றி மூர்த்திகள் ஆகும் விழா கொண்டாட வேண்டும். உதாரணமாக இது நடக்க முடியுமா? சொல்லுங்கள். முதல் வரிசையில் அமர்ந்திருப்பவர்கள் கூறுங்கள், ஆக முடியுமா? பதில் சொல்வதற்கான தைரியம் இல்லை. செய்ய முடியுமா, செய்ய முடியாதா என்று யோசிக்கிறார்கள். தைரியம் இருந்தால் எல்லாமே செய்ய முடியும். தாதி கூறட்டும், 108 வெற்றி மூர்த்திகள் ஆக முடியுமா? தாதி பதில் அளித்தார்கள், ஆம், நிச்சயமாக ஆக முடியும். வெற்றி விழா கொண்டாட முடியும். பாருங்கள், தாதியிடம் தைரியம் இருக்கிறது. உங்கள் எல்லோருக்கும் கூட உங்கள் எல்லோருடைய சார்பிலும் தாதி தைரியம் வைத்திருக்கின்றார். ஆகவே ஒத்துழைக்க வேண்டும். இனி மீட்டிங் செய்யவிருக்கிறீர்கள் அல்லவா? அப்போது பாப்தாதா ரிப்போர்ட் வாங்குவார். பாண்டவர்கள் கூறுங்களேன், ஏன் மௌனமாக இருக்கிறீர்கள்? ஏன் தைரியம் வைக்காமல் இருக்கிறீர்கள்? செய்து காண்பிப்பீர்களா? இப்படி நல்லது, தைரியம் வைக்க முடியும் அல்லவா? தைரியம் வைத்து செய்து காண்பிப்போம் என்று நினைப்பவர்கள் கையை உயர்த்துங்கள். அப்ப நிறைய பேர் கை உயர்த்தினார்கள். செய்வீர்களா? உயர்த்தினவங்க கிட்ட பாபா திரும்ப திரும்ப உறுதியா கூற சொல்கிறார், எந்த ஒரு சம்ஸ்காரமும் இருக்காதா? எந்த ஒரு பலவீனமும் இருக்காதா? நல்லது. மதுவன்காரர்களும் கை உயர்த்துகிறார்கள். ஆஹா, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், நல்லது. பிறகு என்ன? 108 எளிதாகவே ஆகிவிடும். இவ்வளவு பேர் கை உயர்த்தி இருக்கிறார்கள் என்றால் 108 என்ன பெரிய விஷயம்? டபுள் ஃபோர்னஸ் என்ன செய்வீர்கள்? ஆம், தாதி ஜானகி கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். நான் சொல்லலாமா என்று அவருக்கு ஆர்வம் இருக்கிறது. ஃபாரின் மாலையையும் பார்க்கலாம். சரிதானா? கை உயர்த்துங்கள். சரிதானா? நல்லது. இன்றைக்கு எவ்வளவு பேர் அமர்ந்திருக்கிறீர்கள்? 200 பேர். அதிலிருந்து 108 பேர் தயாராகி விடுவார்கள். சரிதானா? ஃபாரினர்ஸ் மட்டும் 200 பேர் இருக்காங்க. இதில் முதலில் நான் என்பது இருக்க வேண்டும். அதில் அடுத்தவரை பார்க்க கூடாது. முதலில் நான். இந்த விஷயத்துல முதலில் நான், மற்ற விஷயத்துல முதலில் மற்றவர்கள். வேறு விதமான நான் நான் என்பது இருக்கக்கூடாது. 108 ஆவதில் நான் என்று அவசியம் சொல்லுங்கள். இன்னொரு வேலையும் பாப்தாதா கொடுக்கின்றார். இன்று சக்திசாலி நாள், ஜனவரி 18 ஸ்மிருதி தினம் தானே, சமர்த்த திவஸ். அதனால் சக்திசாலிகளாக இருக்கிறார்கள். பாப்தாதா ஒரு விசித்திரமான தீபாவளி கொண்டாட விரும்புகின்றார். நீங்களோ தீபாவளி அநேக முறை கொண்டாடி இருக்கிறீர்கள். ஆனால் பாப்தாதா விசித்திர தீபாவளி கொண்டாட விரும்புகின்றார். சொல்லட்டுமா? மீண்டும் கேட்கிறார், சொல்லட்டுமா? சொல்லட்டுமா? நல்லது. இப்போதைய நிலைமையை பார்த்து கொண்டுதான் இருக்கின்றீர்கள். நாளுக்கு நாள் நாலா பக்கமும் மனித ஆத்மாக்களிடம் அவநம்பிக்கை அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. அதனால் மனசா சேவை செய்யுங்கள், வாய் மொழியாக சேவை செய்யுங்கள், சம்பந்தம் தொடர்பில் உள்ளவர்களுக்கு சேவை செய்யுங்கள். ஆனால் பாப்தாதா நம்பிக்கை இழந்துவிட்ட மனிதர்களுக்குள்ளே நம்பிக்கை தீபம் ஏற்றுவதை பார்க்க விரும்புகின்றார். நாலா பக்கமும் உள்ள மனிதர்களுடைய மனதில் நம்பிக்கை தீபம் பிரகாசிக்கும். இந்த தீபாவளியை நம்பிக்கை ஒளி வீசும் தீபங்களாக பாப்தாதா பார்க்க விரும்புகின்றார். ஆக்க முடியுமா? ஆக முடியுமா? வாயுமண்டலத்தில் குறைந்தபட்சம் இந்த நம்பிக்கை தீபம் ஒளி வீசினால் விஸ்வ பரிவர்த்தனை என்பது ஆகிவிட்டது போல்தான், பொற்காலம் உதயமாகிவிட்டது போலத்தான்.
இந்த அவநம்பிக்கை முடிந்து போகட்டும். எதுவும் நடக்க வேண்டாம், எதுவும் நடக்க வேண்டியதில்லை. நம்பிக்கை தீபம் ஒளி வீசட்டும். செய்ய முடியுமா அல்லவா? இது மிகவும் சுலபம் தானே? கஷ்டமா சகஜமா? யார் சொல்வார்களோ செய்வார்களோ அவர்கள் கை உயர்த்துங்கள். செய்வீர்களா? இவ்வளவு பேர் தீபம் ஒளி வீசும்படி செய்வீர்கள் என்றால் தீப மாலை ஆகிவிடும் அல்லவா? வைப்ரேஷன் சக்திசாலியாக செய்யுங்கள். எதிரில் வந்து சேர மாட்டார்கள். ஆனால் லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் ஆகி வெகு தூரம் வரை வைப்ரேஷன் பரப்புங்கள். எப்படி சயின்ஸ் லைட் ஹவுஸ் மூலமாக வெகு தூரம் வரை ஒளி கொடுக்க முடிகிறது அல்லவா? லைட் ஹவுஸ் மூலமாக. அப்படி இருக்கும் போது நீங்கள் வைப்ரேஷன் பரப்ப முடியாதா என்ன? திட சங்கல்பம் மட்டும் செய்யுங்கள். செய்யத்தான் வேண்டும். இதில் சுறுசுறுப்பாகி விடுங்கள். மனதை சுறுசுறுப்பாக வைத்துக் கொண்டால் தனக்கும் லாபம், மற்ற ஆத்மாக்களுக்கும் கூட லாபம். இங்கும் அங்கும் சென்று கொண்டிருந்தாலும் விஸ்வ கல்யாணம் செய்தே ஆக வேண்டும் என்ற இதே உணர்வில் இந்த விருத்தி இருக்க வேண்டும். இந்த விருத்தி வாயு மண்டலத்தில் பரவும். ஏனென்றால் நேரம் திடீரென நடக்கக்கூடியதாக இருக்கிறது. எப்ப வேணா என்ன வேணாலும் நடக்கலாம். அப்படிப்பட்ட நேரம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி ஆகக்கூடாது. அதாவது உங்களுடைய சகோதர சகோதரிகள் எங்களுக்கு சொல்லவே இல்லையே என்று குற்றம் சுமத்தும்படியாக இருந்துவிடக்கூடாது. மேலும் எங்களுக்கு கொஞ்சம் முன்னதாகவே சொல்லி இருந்தால் நாங்களும் கூட கொஞ்சமாவது செய்திருப்போமே என்ற குற்றம் சொல்லக்கூடாது. அதனால் ஒவ்வொரு சங்கல்பத்திலும் பாப்தாதாவின் நினைவில் லைட் ஒளி பெற்றுக்கொண்டே இருங்கள். லைட் ஹவுஸ் ஆகி லைட் கொடுத்து கொண்டே இருங்கள். நேரத்தை வீணாக்காதீர்கள். பாப்தாதா பார்க்கும் போதெல்லாம் மிகவும் போராடி கொண்டிருக்கிறார்கள். பாப்தாதாவுக்கு பிடித்தமானதாக இல்லை. குழந்தைங்க போராடி கொண்டிருப்பது பார்ப்பதற்கு பாபாவுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. மாசு சர்வசக்திமான் என்று சொல்லிக்கொண்டு போராடி கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே ராஜா ஆகுங்கள், வெற்றி மூர்த்திகள் ஆகுங்கள். அவநம்பிக்கையை சமாப்தி செய்துவிட்டு நம்பிக்கை தீபம் ஏற்றுங்கள். நல்லது. எல்லா பக்கங்களிலும் இருந்து குழந்தைகளிடமிருந்து ஸ்நேகம் நிறைந்த நினைவு மாலைகள் வந்து சேர்ந்து விட்டன. நினைவு நாள் தானே, 18th ஜனவரி. ஆகவே அனைவரும் பாபாவுக்கு லெட்டர் அனுப்புவாங்க, இமெயில் அனுப்புவாங்க. எண்ணங்கள் மூலமாக கூட பாபா கிட்ட ஆன்மீக உரையாடல் செய்வார்கள். பாப் தாதா நினைவுகளை அனுப்பியவர்களுக்கு நேரில் பார்த்தபடியே நினைவிற்கு நினைவை, உள்ளத்தின் ஆசிகளை, உள்ளன்பை அளிக்கின்றார். நல்லது. இனி என்ன செய்ய வேண்டும்? முதல் தடவை வந்திருப்பவர்கள் கை உயர்த்துங்கள். நல்லது. ஒவ்வொரு டேர்னிலும் பார்த்தால் பெரும்பாலானோர் புதியவர்களாகவே இருக்கிறார்கள். ஆக சேவை அதிகரித்துள்ளது இல்லையா? இவ்வளவு பேருக்கு செய்தி கொடுத்திருக்கிறீர்கள். எப்படி உங்களுக்கு எல்லாம் செய்தி கிடைத்ததோ அதே போல் நீங்களும் கூட மேலும் 2 மடங்கு செய்தி கொடுங்கள். 2 மடங்கு. நன்று. ஒவ்வொரு பாடத்திலும் மேலும் ஊக்கம் உற்சாகத்தோடு முன்னேறி செல்லுங்கள். நல்லது. இப்போது லட்சியம் வையுங்கள். நடமாடும் போது, நிற்கும் பொழுதும் அமரும் பொழுதும் மனதாலோ சொல்லாலோ செயலாலோ சேவை இல்லாமல் இருக்கக்கூடாது. மேலும் நினைவு இல்லாமலும் இருக்கக்கூடாது. நினைவு மற்றும் சேவை சதா கூடவே இருக்கின்றன. அந்த அளவு தன்னை பிஸியாக வைத்திருங்கள். நினைவிலும் கூட சேவையிலும் கூட காலியாக இருப்பீர்களானால் மாயா வருவதற்கு வாய்ப்பு கிடைத்துவிடும். மாயாவுக்கு வருவதற்கு வாய்ப்பு கிடைத்துவிடும். அவ்வளவு பிஸியாக இருங்கள்.
தூரத்திலிருந்தே மாயா வருவதற்கு தைரியம் வைக்காமல் இருக்க வேண்டும். பிறகு பாபாவிற்கு சமமாக ஆவதற்கு என்ன லட்சியம் வைத்திருக்கிறீர்கள்? அது சுலபமாகிவிடும். உழைப்பு தேவைப்படாது. ஸ்நேகி சுரூபமாக இருப்பீர்கள். நல்லது. பாப்தாதாவின் கண்களில் நிறைந்துள்ள கண்ணின் மணிகளாகிய குழந்தைகள், பாபாவின் அனைத்து ஆஸ்திகளுக்கும் அதிகாரிகளாகிய சிரேஷ்ட ஆத்மா குழந்தைகளுக்கு, ஒரே ஒரு பாபா மட்டுமே உலகம் என்ற ஈடுபாடில் மூழ்கி இருக்கும் லவ்லீன் குழந்தைகளுக்கு, லவ்லீன் ஆவது என்றால் பாபாவிற்கு சமமாக சகஜமாக ஆவது. ஆக லவ்லி மற்றும் லவ்லீன் இரண்டு குழந்தைகளுக்கும் மிக மிக பல கோடி மடங்கு அன்பு நினைவுகளும் மற்றும் நமஸ்தே. இன்றைய முரளியின் இனிமையான வரதானம், தனது ஒவ்வொரு கர்மம் மற்றும் விசேஷ தன்மை மூலம் வள்ளலை போல் சமிஞ்ஞை செய்யக்கூடிய உண்மையான சேவாதாரி ஆகுக. உண்மையான சேவாதாரி எந்த ஒரு ஆத்மாவிற்கும் சகயோகம் கொடுப்பது, தன்னிடம் சிக்க வைக்க மாட்டார்கள். சகயோகம் கொடுத்து தன்னிடம் சிக்க வைக்க மாட்டார்கள். அவர்கள் அனைவரின் தொடர்பையும் பாபாவோடு இணைப்பார்கள். அவர்களின் ஒவ்வொரு வார்த்தையும் பாபாவை நினைவுபடுத்துவதாக இருக்கும். அவர்களின் ஒவ்வொரு கர்மத்தின் மூலமாக பாபா தென்படுவார். அவர்களுக்கு இந்த சங்கல்பம் கூட வராது. அதாவது, எனது விசேஷ தன்மையின் காரணத்தால் இவர் என்னுடைய சகயோகி ஆகியிருக்கிறார், உங்களை பார்த்தார், பாபாவை பார்க்கவில்லை என்றால் நீங்கள் சேவை செய்யவில்லை, பாபாவை மறக்க வைத்திருக்கிறீர்கள். உண்மையாக சேவாதாரி சத்தியத்தின் பக்கம் அனைவரின் சம்பந்தத்தையும் இணைப்பார்கள், தன்னோடு அல்ல. இன்றைய முரளியின் ஸ்லோகன், எந்த விதமான விண்ணப்பத்தையும் வேண்டுகோள் வைப்பதற்கு பதிலாக சதா திருப்தியாக இருங்கள். அவ்யக்த சமிஞ்சை. இந்த மாசம் நம்ம பிராக்டிஸ் பண்ண வேண்டிய பாயிண்ட், எண்ணங்களின் சக்தியை சேமித்து சிறந்த சேவைக்கு தகுதியாகுங்கள். சிரேஷ்ட பாகியத்தின் ரேகையை வரைந்து கொள்வதற்கான ஆதாரம் சிரேஷ்ட சங்கல்பம் மற்றும் சிரேஷ்ட கர்மம். ட்ரஸ்டி ஆத்மாவாக இருந்தாலும் சேவாதாரி ஆத்மாவாக இருந்தாலும் இருவருமே இதே ஆதாரத்தில் நம்பர் பெற முடியும். கிரசத்துல ட்ரஸ்டியான வாழ்க்கை வாழ்றவங்களா இருந்தாலும் சரி, சமர்ப்பணமாக முழுக்க முழுக்க இறைப்பணி செய்பவர்களா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே ஒரே விதி. இருவருக்குமே பாக்கியத்தை அமைத்துக் கொள்வதற்கான முழு வாய்ப்பு உள்ளது. ஒருவர் எவ்வளவு பாக்கியத்தை அமைத்துக் கொள்ள விரும்புகிறாரோ அமைத்துக் கொள்ள முடியும். ஓம் சாந்தி. பாபாவின் அன்பு நினைவில் கொஞ்ச நேரம் நம்ம இருந்துட்டு இன்றைய முரளியை மங்களமாக ஆக்கலாம்.